ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரில் சிக்கன் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செய்யலாங்க. இது ரொம்ப ருசியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த கிரில் சிக்கன் செய்யறதுக்காக இந்த மாதிரி லெக் அண்ட் தை அந்த மாதிரி வாங்கிட்டாலும் சரி, இப்போ நீங்கள் நார்மலாக லெக் பீஸ் மாதிரி வாங்கிட்டாலும் சரி, நீங்கள் எப்படி வாங்கினாலும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. கெட்டி தயிர் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கெட்டியாக தயிர் இல்லைன்னா நீங்கள் வடிகட்டியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி கெட்டியாக ஆகிடும். அதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தயிர் சேர்க்கறனால நமக்கு சாஃப்ட்னஸும் ஜூசினஸும் கிடைக்கும். அதுக்காக தான் இதை அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இப்போ நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. இதோட வாசம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் பொடி வேணும்னா நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூளில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால நான் அது சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 பழம் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா எல்லா பக்கட்டும் படுற மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு, அதாவது நமக்கு காரம் பெப்பரோட காரம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதுக்காக லேசாக பெப்பர் தூளை மேலே தூவி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில், அதாவது எந்த வாசனையும் இல்லாத எண்ணெயை இந்த மாதிரி மேலே லேசாக தெளித்து விட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி வச்சிடுங்க. இப்போ இது 8 மணி நேரம் ஊறுனா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அந்த அளவுக்கு உங்ககிட்ட நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது ஊற விடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே மூடி போட்டு வச்சிடுங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, நார்மலாக கீழே ஃப்ரிட்ஜ்லேயே வைங்க. இது நல்லா ஊறுனாதான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், மசாலாலாம் உள்ளே இறங்கி வரும். பாருங்க, 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் மைக்ரோவேவ், அதாவது கன்வெக்ஷன் மோடில் இப்போ அவனை நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 160 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ சிக்கன் எல்லாம் நம்ம ஒயர் ரேக்கு மாற்றியாச்சு. இப்போ இது மேலே உங்ககிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதில் தொட்டு எண்ணெயை லேசாக தடவி விடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனால் மேலால் லைட்டாக ஊற்றி விடுங்க. உங்ககிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் மேலே லேசாக தடவி விடலாம். இதை மைக்ரோவேவில் வச்சுட்டு கிரில் மோடில், அதாவது இந்த பாருங்கள் மேலேயும் கீழேயும் ஹீட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற மோடில் ஒரு 30 நிமிஷத்துக்கு நீங்கள் கிரில்ல வேக விடுங்க. இப்போ 15 நிமிஷம் பாருங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள். பாருங்க, ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்க, பாதி வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இப்போ இதை திருப்பி மீதி 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க.
உங்ககிட்ட மைக்ரோவேவ் அவன்லாம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு செய்யலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுவும் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், அருமையாக வெந்து ஜூஸியாக அருமையான கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.